ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேத்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளே. இதில் a shortcut for divisibility by 3, 11 and some other numbers பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் a shortcut for divisibility by 3 பார்க்க போகிறோம். We know that all the multiples of 9 are also multiples of 3. இப்போ எல்லா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். மல்டிபிள் ஆஃப் 9 நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு நம்பர் கூட அது ஒரு நம்பரை வந்து நம்ம 9 இன்டூ இன்னொரு நம்பர் அப்படின்னு நம்ம எழுதுனா அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. இப்போ இந்த 9 வந்து நம்ம 3 இன்டூ 3ன்னு எழுதலாம். அப்போ இங்க பார்க்கும்போது 3க்கு மல்டிபிளா ஒரு நம்பர் இருக்கிறதுனால இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லலாம். ஸோ 9ஓட மல்டிபிள் எல்லாமே நமக்கு 3ஓட மல்டிபிளா இருக்கும். அப்போ வைஸ் வர்சா 3ஓட மல்டிபிள் எல்லாமே 9ஓட மல்டிபிளா இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்காது. இப்போ 15 பாத்தீங்கன்னா 3ஓட மல்டிபிள், பட் 9ஓட மல்டிபிளா இருக்காது. ஸோ there are other multiples of 3 that are not multiples of 9. இப்போ 9ஓட மல்டிபிள் இல்லாம கூட சில 3ஓட மல்டிபிள்ஸ் இருக்கு. லைக் 15, 33, 87 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஷார்ட்கட் ஃபார் டிவிசிபிலிட்டி பை 3 வந்து சிமிலர் டு 9 தான் இருக்கும். இப்போ 9க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸோ டிவிசிபிலிட்டி பை 3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான் பண்ணுவோம். 9ல என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் ஆஃப் 9ல ஆன்சர் வரணும். இங்க வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல ஆன்சர் வரணும். அதுதான் டிஃபரன்ஸ். Explore the reminders when powers of 10 are divided by 3. Explain why this method works. இப்போ powers of 10ல நம்ம 3ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 10 வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 3 3s are 9, ரிமைண்டர் 1. இப்போ 100 டிவைட் பண்ணா 3 3s are 9, ரிமைண்டர் 1. அகைன் 3 2s are 9, ரிமைண்டர் 1. இப்போ 1000 பண்ணலாம். இப்போ 1000 3ஆல டிவைட் பண்ணாலும் நமக்கு 333 வரும், ரிமைண்டர் 1 தான் வரும். ஸோ இப்போ 9க்கு நம்ம பார்த்தோம், எல்லாத்துக்குமே பவர்ஸ் ஆஃப் 10 10 100 1000 எல்லாமே ரிமைண்டர் 1 வந்துச்சு. இதுக்குமே சிமிலரா ரிமைண்டர் 1 தான் வருது பவர்ஸ் ஆஃப் 10க்கு. அதனாலதான் 9 டிவிசிபிலிட்டி பை 9க்கு யூஸ் பண்ண சேம் மெத்தட் இங்கேயும் யூஸ் பண்றோம், சம் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5241. இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ 5 + 2 7, 7 + 4 11, 11 + 1 12. இப்போ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 12 வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ it is divisible by 3. ஸோ 9க்கு பார்க்குற அதே மெத்தட் இங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம எழுதலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5000 இருக்கு, 5 × 1000. இதுல 2 × 100, இதுல 4 × 10, இது 1. இப்போ 1000க்கு ரிமைண்டர் என்ன? 1. 100க்கு ரிமைண்டர் 1, 10க்கு ரிமைண்டரும் 1. ஸோ அதனாலதான் நமக்கு 5 + 2 + 4 + 1 இந்த மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸ் கிடைக்குது. இதே தான் நம்ம டிவிசிபிலிட்டி பை 9யும் பண்ணியிருப்போம். அதுலயும் ரிமைண்டர் வந்து இதே மாதிரி தான். 5000னா 5, 4000னா 4, 700னா 7 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் எல்லாமே டிவிசிபிலிட்டி பை 9ல வர மெத்தட் தான். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 12. ஸோ இந்த ஆன்சர் மட்டும் நமக்கு டிவிசிபிள் பை 9ன்னு பார்த்தோம், ஏன்னா அது 9க்கு. இங்க வந்து டிவிசிபிள் பை 3ன்னு பார்க்கிறோம், ஏன்னா அங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த 12 வந்து நம்ம 3 3ஆ குரூப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணும்போது கடைசியா 0 வரும். -3 -3 அங்க -9 -9 பண்ண மாதிரி இந்த -3 -3 பண்ணும்போது கடைசியா 0 வரும். ஸோ ஒன்று 0ன்னு இருக்கணும், இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட் கட் ஃபார் டிவிசிபிலிட்டி பை 11. ஸோ டிவிசிபிலிட்டி பை 11க்கு நம்ம ஷார்ட் கட் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிவிசிபிலிட்டில எல்லாம் பார்த்துருக்கோம். 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 2, 10, 5 அந்த மாதிரி தான் போட்டு அந்த ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சோம். இங்கேயுமே நம்ம அதை தான் பண்ண போறோம். ஸோ இந்த யூனிட்ஸ் பிளேஸ், 10s பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ் எல்லாமே நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 11ல எழுத போறோம். இப்போ 1ங்கிறது நம்ம 11ல எப்படி எழுதலாம்னா 11 × 0 வந்து நமக்கு 0.
அப்போ பிளஸ் 1 1 மோர் தேன் மல்டிபிள் ஆஃப் 11. ஸோ இந்த மல்டிபிள் ஆஃப் 11 விட 1 மோர் தேனா இருக்கு இந்த 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ டென்த் பிளேஸ் எப்படி எழுதலாம்னா நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 11 என்ன 11 இன்டூ 1. ஸோ 11 இன்டூ 1 வந்து நமக்கு 11 வருது, நமக்கு 10 வேணும், அதனால நம்ம மைனஸ் 1 எழுதலாம். இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 10 இஸ் 1 less than multiple of 11. இந்த மல்டிபிள் ஆஃப் 11 விட 1 less than பண்ணா நமக்கு 10 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 100க்கு பார்க்கலாம். 100 வந்து நம்ம மல்டிபிள் ஆஃப் 11ல 11 இன்டூ 9 எழுதலாம். ஸோ 11 இன்டூ 9 வந்து நமக்கு 99 கிடைக்கும். ஸோ 99 பிளஸ் 1 பண்ணா நமக்கு 100 ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 மோர் தேன் அ மல்டிபிள் ஆஃப் 11. ஸோ 1000 வந்து எழுதணும்னா 11 இன்டூ 91. 11 இன்டூ 91 வந்து நமக்கு 1001 வரும். ஸோ 1001 நமக்கு 1000 வேணும், அப்போ நம்ம மைனஸ் 1 பண்ணும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1000 is 1 less than multiple of 11. ஸோ இங்க நான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்க 1 மோர் தேன் வருது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 11 விட 1 மோர் தேன் வருது, இங்க மல்டிபிள் ஆஃப் 11 விட 1 லெஸ் தேன் வருது, அண்ட் இங்க அகைன் 1 மோர் தேன், இங்க 1 லெஸ் தேன். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம 10,000 லேக் அந்த மாதிரி போகும்போது கூட நமக்கு இதே பேட்டர்ன் வரும், மோர் தேன் லெஸ் தேன் மோர் தேன் லெஸ் தேன். இப்போ 462ங்கிற நம்பர் வந்து நம்ம டிவிசிபிள் பை 11 பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 வந்து ஒன்ஸ் பிளேஸ், ஒன்ஸ் பிளேஸ்ல என்னது 1 மோர் தேன், 1 மோர் தேன்னா பிளஸ், ஸோ பிளஸ் பண்ணணும். ஸோ இங்க 2 இருக்கிறதுனால 2 மோர் தேன். ஓ இது வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க 1 லெஸ் தேன். இப்போ இங்க 6 இருக்கிறதுனால 6 லெஸ் தேன் அர்த்தம், இப்போ மைனஸ் 6. இப்போ 100 பிளேஸ்ல என்ன 1 மோர் தேன், அப்போ பிளஸ், இங்க இருக்க நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இதுல வந்து மோர் தேன்னா என்ன 4 பிளஸ் 2, லெஸ் தேன்னா என்ன மைனஸ் 6. ஸோ 6 மைனஸ் 6. இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதாவது 4 plus 2 minus 6 வந்து நமக்கு 6 minus 6 0. இப்போ நமக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ இட் இஸ் divisible by 11. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு 0 இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 11ல வந்துச்சுன்னா இட் இஸ் divisible by 11னு நம்ம சொல்லலாம். இப்போ இதே இந்த மைனஸ் இந்த பிளஸ்ன்னு நம்ம இங்க பார்த்தோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 10 and 100, 1000 அந்த மாதிரி பவர்ஸ் ஆஃப் 10ல பார்த்தோம். ஏன்னா இங்க 11 வந்து 10 விட அதிகமா இருக்கு, அதனால நம்ம மைனஸ் 1 பண்ணோம். இந்த 100 வந்து 99 விட 1 அதிகமா இருக்கு, அதனால நம்ம பிளஸ் 1 பண்ணோம். அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 462க்கு பார்க்கலாம். அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம எழுதிக்கிறோம். இங்க வந்து 400 இருக்கு, இந்த 400க்கு வந்து 100th பிளேஸ்ல இருக்கு, அப்ப இங்க என்ன பண்ணோம் 1 மோர் தேன், இப்போ பிளஸ் 4. இதுக்கு என்ன அர்த்தம்னா 400ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 11 இல்ல, பட் பிளஸ் 4 அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிளஸ் 4 அதிகமா இருக்குன்னா இப்போ பிளஸ் 4 நம்ம எடுத்துட்டா எவ்வளவு வரும் 400 minus 4, 396. ஸோ 396 இருந்தா இது வந்து மல்டிபிள் ஆஃப் 11, பட் நமக்கு வந்து 400 அதாவது 11 மல்டிபிள் ஆஃப் 11 விட 4 அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம இங்க பிளஸ் 4ன்னு போடுறோம். இப்போ 60 பாத்தீங்கன்னா 60க்கு என்ன பண்ணும் டென்ஸ்ல 1 லெஸ் தேன், இப்போ மைனஸ் 6. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ மல்டிபிள் ஆஃப் 6 விட 6 கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் ஆஃப் 11 வர 6 கம்மியா இருக்குன்னா இப்போ நம்ம அந்த 6 ஆட் பண்ணா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 11 வந்துடும். ஆட் பண்ணி பார்த்தா 66 which is multiple of 11. அப்போ மல்டிபிள் ஆஃப் 11 வரதுக்கு 6 கம்மியா இருக்கு, அதுதான் நம்ம வந்து மைனஸ் 6ன்னு எழுதுறோம். இப்போ 2 வந்து மல்டிபிள் ஆஃப் 11 இன்டூ 0 வந்து 0 பிளஸ் 2. ஸோ இந்த 2 வர்றதுக்கு 11ஓட மல்டிபிளை விட 2 அதிகமா இருக்கு, அதனாலதான் 11ஓட மல்டிபிள்ங்கிறது இங்க என்ன 0.
ஸோ 2 அதிகமா இருக்கு, அதுதான் வந்து +2ன்னு எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி தான் பிளஸ் மைனஸ்ங்கிறது ஆல்டர்னேட்டிவா ஒரு பேட்டர்னா இதுல வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஜென்ரலா டிவிசிபிலிட்டி பை 11 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது 100th பிளேஸ், அது மாதிரி 1000, 10,000 இந்த மாதிரி போகும். இப்போ இது பாத்தீங்கன்னா 1 2 3ன்னு எழுதணும்னா எப்பவுமே நம்ம யூனிட் பிளேஸ்ல பிளஸ் ஆரம்பிக்கணும். ஸோ 1 மோர் தேன்ங்கிறது யூனிட் பிளேஸ்ல வருதா, ஸோ டென்ஸ் வந்து லெஸ் தேன், 100 மோர் தேன், 1000 லெஸ் தேன். அப்போ யூனிட் பிளேஸ் வந்து மோர் தேன், டென்ஸ் பிளேஸ் லெஸ் தேன், 100 பிளேஸ் மோர் தேன், 1000 லெஸ் தேன், இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது என்ன பிளேஸ், பிளஸ் வர நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க 1 3 5. 1 3 5 என்ன ஆட், 2 4, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 8 அந்த மாதிரி வரும். ஸோ அது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பிளஸ் எல்லாமே ஆட், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். ஸோ இதை நம்ம எப்படி ஜென்ரலா எழுதலாம்னா, ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் இங்க நெகட்டிவ் இருக்கிறதுனால இங்க நெகட்டிவ், அதாவது மைனஸ் சைன் போட்டு, ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு 0 இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 11ல வந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 11ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 4 6 2. இப்போ ஆட் பிளேஸ் என்னது 2 4, இதை வந்து 2 + 4 பண்றாங்க, இங்க ஆல்ரெடி பண்ணிருக்கோம். 2 + 4 பண்றாங்க, இங்க மைனஸ், ஈவன் பிளேஸ்ல இருக்கிறது 6, ஸோ 6. அப்போ 4 + 2 6 - 6 = 0. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர் மைனஸ் ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர், ஆன்சர் வந்து நமக்கு 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11ல வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3,20,185. ஸோ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11 பார்க்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் டிஜிட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ 5 + 1 + 2 இதெல்லாமே ஆட் டிஜிட்ஸ், இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். மைனஸ் ஈவன் டிஜிட்ஸ், ஈவன் டிஜிட்ஸ்ல என்ன இருக்கு, 803, 8 + 0 + 3. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு 5 + 1 6, 6 + 2 8 கிடைக்குது. அண்ட் இதை ஆட் பண்ணா நமக்கு 8 + 3 11. ஸோ -11. ஸோ இதோட ஆன்சர் என்ன, -3. ஸோ இது வந்து 0வும் நமக்கு வரல, மல்டிபிள் ஆஃப் 11ஆவும் வரல. ஸோ இந்த நம்பர் 3,20,185 is not divisible by 11. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, -3 வந்திருக்கு, அப்ப இது ரிமைண்டரா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா நெகட்டிவ்ல இருக்கே அப்படின்னு பார்த்தா 3,20,185 is short of 3 or 8 more than multiple of 11 அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பவுமே ஒரு ரிமைண்டர்ங்கிறது என்ன, ஒரு மல்டிபிள் ஆஃப் நம்பரை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதுதான் வந்து ரிமைண்டர் வரும். பட் இந்த 11ஓட டிவிசிபிலிட்டியில நெகட்டிவ்ல வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மல்டிபிள் ஆஃப் நம்பரை விட இந்த -3 வந்து ஷார்ட்டா இருக்கு, அதாவது -3 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்து வர மல்டிபிள் ஆஃப் நம்பரை வந்து கம்பேர் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ 82 எடுக்கலாம். இப்போ மல்டிபிள், இது கிட்ட இருக்க மல்டிபிள் என்ன, 77. மல்டிபிள் ஆஃப் 11 வந்து 77 88, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கு. இப்போ இதோட நம்ம டிவிசிபிலிட்டி பார்த்தோம்னா 82, இது பாசிட்டிவ்ல வைப்போம், இது நெகட்டிவ்ல வைப்போம். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வருது, நெகட்டிவ்ல வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த நம்பர் 82 இஸ் ஷார்ட் ஆஃப் 6, அதாவது மல்டிபிள் ஆஃப் 11 வர்றதுக்கு இந்த நம்பர் 6 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த 6 இருந்தா அது மல்டிபிள் ஆஃப் 11 ஆயிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ அந்த 6 ஆட் பண்ணிட்டா நமக்கு 88 வருது பாருங்க. அப்போ இந்த 88 வர்றதுக்கு இது வந்து 6 கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ வேற எந்த டிவிசிபிலிட்டி செக் பண்ணும் போதும் நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு ப்ரீவியஸ் மல்டிபிள், இதோட ப்ரீவியஸ் மல்டிபிள் என்ன, 77. இது கூட என்ன வருமோ இதை விட எது அதிகமா இருக்கும் அதுதான் நமக்கு டிவிசிபிலிட்டியில வரும்.
பட் 11ல மட்டும் அடுத்த மல்டிபிள்ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல பாசிட்டிவ் ரிமைண்டர்ல எடுக்கணும்னா நம்ம 11ல இருந்து இந்த -6 பண்ணணும். ஸோ 11ல இருந்து -6 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ 5 தான் ரிமைண்டர். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க. இப்போ 77ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 11 பிளஸ் 5 பண்ணா நமக்கு 82 வருது. ஸோ இதுவுமே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ்ல இந்த ரிமைண்டரை எழுதிட்டோம். நமக்கு நெகட்டிவ்ல வந்தாலுமே அதுவுமே கரெக்ட் தான். அது வந்து நெக்ஸ்ட் மல்டிபிளை விட கம்மியா இருக்குன்னு சொல்லுது. ஆனா எப்பவுமே நம்ம ஃபார்மேட்டா எப்படி சொல்லுவோம்? ப்ரீவியஸ் மல்டிபிளை விட இவ்வளவு அதிகமா இருக்கு, அதுதான் வந்து ரிமைண்டர்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வரணும்னா 11 - 6 பண்ணணும். அப்போ இதோட ரிமைண்டர் நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இதையும் நம்ம நார்மலா பாசிட்டிவ்க்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 11 - 3 பண்ணணும். 11 - 3 பண்ணா 8 வருது. ஸோ இதுதான் நம்ம சொல்றோம், இந்த நம்பர் இஸ் ஷார்ட் ஆஃப் 3 ஃபார் மல்டிபிள் ஆஃப் 11 சொல்லலாம், இல்லைன்னா மோர் தேன் 8 ஃபார் மல்டிபிள் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பருக்குமே 2 மல்டிபிள் இருக்கும் இல்லையா? இங்க ஒரு மல்டிபிள் இருக்கும், இங்க ஒரு மல்டிபிள் இருக்கும். இப்போ நமக்கு நெகட்டிவ்ல கிடைச்சதுன்னா அதுக்கு அடுத்து வர மல்டிபிளை விட நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதை வந்து நமக்கு எப்பவும் போல இதோட ப்ரீவியஸ் மல்டிபிளோட எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்ற ஃபார்மேட் தெரியணும்னா நமக்கு 11ஆல மைனஸ் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 11ஆல மைனஸ் பண்ணா 8 கிடைச்சுதா? அப்போ இதோட ப்ரீவியஸ் மல்டிபிளை விட 8 அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து 11ஓட மல்டிபிள், அதை விட இந்த நம்பர் வந்து 8 அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த ரிமைண்டர் வச்சு தெரிஞ்சுக்கோம். ஸோ இந்த நெகட்டிவ்ல இருந்து இந்த பாசிட்டிவ் வந்தது, இது ஏன் நெகட்டிவ்ல வருது, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இந்த பார்ட் ஆஃப் வீடியோ மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இல்லைன்னா வேற எக்ஸாம்பிள் வச்சு கூட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Using this shortcut, find out whether the following numbers are divisible by 11. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் divisible by 11 பார்க்கலாம். 158. ஸோ இது வந்து 8 plus 1 odd digits minus even number digits, even placeல இருக்க digits. 9 minus 5 4. So 4, அப்போ 0 வரல, multiple of 11 வரல, அப்போ it is not a multiple of 11. Find the remainder if the number is not divisible by 11. அப்போ இதோட ரிமைண்டர் என்ன? 4. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ரிமைண்டர். ஒருவேளை நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது 11ல மைனஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் 841. So 1 plus 8 odd digits minus even digit 4. 8 plus 1 9 minus 4 5. So இங்கேயுமே நமக்கு ரிமைண்டர் 0 and multiples of 11ல வரல. So it is not a multiple of 11. இந்த ரிமைண்டர் வந்து நமக்கு 5 வருது. Third subdivision 481. So 1 plus 4 odd digits plus பண்ணணும், minus even digit minus பண்ணணும். So 5 minus 8 minus 3. இங்கேயுமே it is not a multiple of 11 because remainder 0 and multiple of 11ல வரல. But remainder வந்து நமக்கு -3 மைனஸ்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 11 minus 3 பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து 8. ஸோ ரிமைண்டர் வந்து 8. இப்போ fourth subdivision 5529. So all digits first add பண்ணணும், next இத even digits மைனஸ் பண்ணணும். So 9 plus 5 14 minus 5 plus 2 7. So 14 minus 7 நமக்கு 7 கிடைக்கும். So again it is not a multiple of 11. ரிமைண்டர் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே எழுதலாம், ரிமைண்டர் 7. Fifth subdivision 90904. ஓகே, இதுல வந்து ஆட் பிளேசஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 4 plus 9 plus 9. ஸோ மிஸ்டேக் எப்பவுமே பண்ணக்கூடாது இது எடுக்கும் போது, அதனால ஆட் பிளேசஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டா மிஸ்டேக் இல்லாம பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே ஈவன் டிஜிட்ஸ் வந்து 0வா இருக்கு. அப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 18 plus 4 22. ஸோ 22ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 11. 11 2s are வந்து 22. அப்போ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11. அப்போ ரிமைண்டர் என்ன? 0 தான். சிக்ஸ்த் ஒன்
857076. So all digits underline பண்ணிக்கலாம். So 6 plus 0 plus 5 minus even places 7 plus 7 8 plus 8. So இது எல்லாமே add பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 plus 5 11 minus 7 plus 7 14 plus 8 22. So நமக்கு minus 11 கிடைக்குது. So minus இருந்தாலுமே அது வந்து multiple of 11 தான். அதனால it is a multiple of 11. So இதுக்குமே ரிமைண்டர் 0 தான் இருக்கு, ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 11. இங்க வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் முக்கியம் இல்ல, ஜஸ்ட் அது மல்டிபிளா இருந்தாவே போதும். இப்போ divisibility shortcuts for other numbers. இப்போ ஒரு divisibility for 6க்கு நம்ம எப்படி பார்க்கறோம்னா 2 and 3. இப்போ ஒரு நம்பர் divisible by 2 and divisible by 3 ரெண்டுத்தாலையும் divisible ஆச்சுன்னா அப்போ அது வந்து divisible by 6ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 38. இப்போ 38 வந்து divisible by 2 பார்த்தா எஸ். ஸோ இது divisibility by 2, இது வந்து divisibility by 3 வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே divisible ஆனாதான் நமக்கு 6க்கு divisible ஆகும். ஸோ 38 is divisible by 3யான்னு கேட்டா இப்போ divisibility by 3 நம்ம என்ன பண்ணுவோம், sum of digits. அப்போ 8 plus 3 நமக்கு 11 வருது. அப்போ it is not divisible. No. அப்போ it is not divisible by 6. இப்போ next number 225. இது odd digit. அப்போ it is not divisible by 2. இது வந்து நம்ம பார்க்கவே தேவையில்ல, it is not divisible by 6 தான். இருந்தாலும் நமக்கு 3க்கு fill பண்ணலாம். So 2 plus 2 plus 5 9. அப்போ 9 is divisible by 3. இப்போ divisible by 3 இருக்கு, பட் 2 இல்ல, அதனால நம்ம divisible by 6 இல்லைன்னு போட்டிருக்கோம். இப்போ 186. இது வந்து ஈவன் நம்பர், ஸோ எஸ். இப்போ 3க்கு பார்க்கலாம். 8 plus 1 9 plus 6 15. So it is divisible by 3. இப்போ ரெண்டுமே divisible இருக்கிறதுனால 6மே divisible. So 64. 64 it is an even number, so it is divisible by 2. So 64 வந்து நம்ம plus பண்ணா நமக்கு 10 கிடைக்குது. So it is not divisible by 3. So 6ஆல divisible ஆகாது. So இந்த மாதிரி 2 and 3 ரெண்டுத்தாலையும் divisibility பார்த்துட்டு ரெண்டுமே divisible இருந்தா நம்ம 6ஆல divisible ஆகும்னு நம்ம சொல்லலாம். How about checking divisibility by 24? Will checking the divisibility by its factors 4 and 6 work? Why or why not? இப்போ இதோட factor 24 ஓட factors வந்து 6 and 4. So 6 and 4ஆல divisible ஆச்சுன்னா நமக்கு 24ஆல divisible ஆக முடியுமா, அந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இப்போ 12 எடுத்துக்கலாம். இப்போ 12 வந்து divisible by 24ஆன்னு பார்க்கணும். அதுக்கு இது 12 வந்து 6 and 4ஆல divisible ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 12 வந்து divisible by 6 தான், 6 2s are 12. அதே மாதிரி divisible by 4, ஏன்னா 4 3s are வந்து 12. அப்போ 12 வந்து ரெண்டுத்தாலையும் divisible ஆகுது. அப்பனா 24ஆல divisible ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா 12 வந்து 24ஆல divisible இல்லை. அப்போ இது தப்பு. ஸோ வேற எப்படி பண்ணலாம்? இப்போ 6க்கு வந்து நம்ம ஏன் 2 and 3 எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா 2 and 3 are factors. இப்போ 6 வந்து prime factorization பண்ணா நமக்கு 2 3 வருது. So 2 into 3. So 2 and 3 are factors. அதனாலதான் நமக்கு 2 and 3 divisible ஆச்சுன்னா 6ம் divisible ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ 24க்கு பார்க்கலாம். 2 12 2s are 6 2 6 are 12, மறுபடியும் 2 3s are 6. அவ்வளவுதான். இப்போ நமக்கு இங்க என்ன ஆன்சர் வருது? 2 into 2 into 2 into 3. ஸோ இதை நம்ம குரூப் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 6. இது குரூப் பண்ணா நமக்கு 4 வருது. ஸோ அதனாலதான் 6 and 4 ஃபேக்டர்ஸ் தானே, அது ரெண்டுமே டிவிசிபிள் ஆனா இதுவும் 24 டிவிசிபிளா அப்படின்னு பாக்குறோம். பட் அது வந்து தப்பாச்சு. இப்போ நம்ம இப்படி எடுக்கலாம், இதை வந்து 2 cube எடுக்கலாம். ஸோ 3 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு. ஸோ 2 cube into 3 எடுக்கலாம். அப்போ 8 into 3. ஸோ 3 and 8
ஒரு நம்பர் வந்து 3 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 8 ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 24 ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ 48 எடுத்துக்கலாம். இப்போ 48 எடுத்தோம்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 3யா? 4 plus 8 என்ன? 12. So it is a multiple of 3, so divisible by 3. இப்போ 48 வந்து divisible by 8ஆ? ஆமா, 8 6 are 48. அப்போ it is a multiple of 8. So it is divisible by 8. இப்போ இது வந்து divisible by 8ஆவும் இருக்கு, 3ஆவும் இருக்கு. அப்போ it is divisible by 24 ஆன்னு பார்க்கலாம். இப்போ 48 divided by 24னா it is divisible. ஸோ இப்போ வந்து இது கரெக்டா இருக்கு. ஸோ 24ஓட டிவிசிபிலிட்டி நம்ம செக் பண்ணோம்னா அந்த நம்பர் 3 and 8 இந்த ரெண்டு நம்பராலையும் டிவிசிபிளா இருக்கணும். அப்போ அது 24ஆல டிவிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி 100க்குள்ள இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. 100க்கு மேலேயுமே நம்ம இந்த மாதிரி டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ 24ஓட டிவிசிபிலிட்டி செக்கு நம்ம 6 and 4 யூஸ் பண்ணோம். அது ரெண்டுமே 24ஓட ஃபேக்டர்ஸ் தான். பட் அப்ப கரெக்டா வரல. ஆனா 8 and 3 யூஸ் பண்ணும்போது கரெக்டா வந்துச்சு. இது ஏன்னா எப்பவுமே ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் ரெண்டு ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது a divisibility rule for a number can only use two factors only if two factors are co-prime. இப்போ அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே கோ-பிரைமா இருக்கணும். இப்போ இந்த டிவிசிபிலிட்டி 24 ரூலுக்கு நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்தோம், 6 and 4. ஆனா அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே நமக்கு கோ-பிரைமா இல்ல, அதனாலதான் நமக்கு ஒர்க் ஆகல. பட் 8 and 3 ஆர் கோ-பிரைம், அதனால அது வந்து கரெக்டா வந்துச்சு. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்ம டிவிசிபிலிட்டி ரூலுக்காக எடுக்கிறோம்னா அது வந்து கோ-பிரைமா இருக்கணும். இப்போ கோ-பிரைம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ செட் ஆஃப் இன்டிஜர் தட் ஷேர் நோ காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தேன் 1. இப்போ அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 4 நம்ம எடுத்தோமா, பட் அது ஒர்க் ஆகல. ஏன்னா இங்க 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 6 அண்ட் 4ஓட ஃபேக்டர்ஸ் 1 2 4. இதுல 2 வந்து காமனா இருக்கு. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அதர் தேன் 1. ஸோ 1 மட்டும்தான் எல்லாத்துலயுமே காமன் ஃபேக்டர்ஸா இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. பட் இங்க வந்து நமக்கு 2 இருக்கு, அதனால இது கோ-பிரைம் இல்ல. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ல இந்த 2 ஃபேக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 8 and 3 பாருங்க. 8ஓட ஃபேக்டர்ஸ் 1 2 4 8 அண்ட் 3ஓட ஃபேக்டர்ஸ் 1 and 3. இப்போ இதுல காமன் ஃபேக்டர்ஸ் 1 மட்டும்தான், வேற எந்த காமன் ஃபேக்டர்ஸுமே இல்ல. அப்போ 8 and 3 are co-prime, thus we use it for the divisibility rule of 24. So ஒரு co-prime இருக்க ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் நம்ம divisibility ரூல்ல யூஸ் பண்ணணும். 8 and 3 இங்க co-primeனால நம்ம divisibility rule of 24ல நம்ம யூஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.